உங்களுக்கு நான் 8 லட்சம் ரூபாய் தரேன். ஆனா நான் சொல்ற கேமை நீங்க விளையாடணும் அப்படின்னு யாராவது உங்களை கூப்பிட்டா நீங்க போவீங்களா? அந்த கேம் எப்படிப்பட்டது, அந்த கேம்ல என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்கு, இது எதுவுமே தெரியாம கேம் விளையாடன்னு போயிட்டு அங்க நடக்கிற ஒவ்வொரு டாஸ்கையும் பலத்தால இல்ல நம்ம மூளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டாஸ்கையும் சால்வ் பண்ணி அடுத்தடுத்த ரூமுக்கு போயிட்டே இருக்கும். இந்த படத்துல இதே மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு 6 பேரு இந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பின்னாடி தான் தெரியுது இவங்க இந்த கேம் விளையாட வரல, இந்த கேம்ல மாட்டிக்கினாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை தொட்ட ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க வெளியே போறதுக்கான வழி அந்த ஆபத்துல தான் இருக்கு. இந்த படத்துல இருந்து நிறைய கேமே உருவாக்கிட்டாங்க. அட ஆமாங்க, 2019 ரிலீஸ் ஆன எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒருத்தன் பதட்டமா இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செவுரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள இவன் இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டோர்ல பசில் மாதிரி இருக்கு. அதை சால்வ் பண்ணணும்னா அதுக்கான பாஸ்வேர்டு தெரியணும். மேப் மாதிரி அங்க ஒரு பெரிய பேப்பர் இருக்கு. அதை திறந்து பார்த்தா வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணு பச்சை பசேன்னு தெரியும்னு சொல்லிருக்கு. அதுல இருக்கிற மாதிரி வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிச்சமா இருக்கிற இடத்துல ஒரு பச்சை கலர் புக் இருக்கு. அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா மரணத்தை வென்று வருபவன் சரித்திரத்தில் இடம்பெறுவான், இறுதி வரை போராடுபவன் என்றும் உயிரோட இருப்பான்னு போட்டிருக்கு. அவனுக்கு இது என்னன்னு புரியல. அப்ப அவனுக்கு முன்னாடி நகர்ந்து வர செவர்ல சில பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ்ல இருக்கிற மனுஷங்களோட கையெல்லாம் வெவ்வேறு டைரக்ஷனை காட்டுது. ஒருவேளை வாட்சில் இருக்கிற டைமிங் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்தெந்த டிகிரியில டைரக்ஷன் இருந்ததோ அந்தந்த டிகிரிக்கான நம்பர் போடுறான். ஆனா அது எதுவுமே ஒர்க் ஆகல. இந்த செவரும் கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவனும் நசுங்குறான். அப்படியே சீனை கட் பண்ணா படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பேரு தாங்க ஜோயி. இவன் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் தான். அந்த வாதி சயின்ஸை பத்தி கேள்வி கேட்டா ஜோயிக்கு வந்து அதுக்கான பதில் தெரியும். ஆனா அவளோட மனசுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ கஷ்டத்துல இருக்கா போல. இந்த வாத்தியம் அவளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவரும் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் தான். இவரு பேரு ஜேசன். ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாரு போல. தலைவர் எப்பவுமே பிஸியா போன் பேசிக்கிட்டு ஒர்க்குன்னு இருக்கிறாப்ல. அடுத்ததா இன்னொருத்தனை காட்டுறாங்க. நம்ம ஆரம்பத்துல பதட்டமா இருக்கிற ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அந்த பையன் தாங்க இவன். இவன் பேரு பென். இவன் ஒரு ஸ்டோர்ல கீப்பரா ஒர்க் பண்றான். இவனுக்கு தனியா வேலை செய்யணும்னு ஆசை. ஆனா இவனோட முதலாளி விடமாட்டுக்கிறாப்ல. இவனும் சோகமா சரி விட்டது விதின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க ஜேசனுக்கு ஒரு பிளாக் கலர் கிஃப்ட் பாக்ஸ் வருது. அதை கொடுத்தது அவனோட ஓனர் தான். இவனோட ஸ்மார்ட் ஒர்க்கை பாராட்டி இதை அனுப்பியிருக்கிறாப்ல. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா ஏதோ பசில் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்றதுக்கு எந்த ஒரு சாவியும் இல்ல. சரி இதை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறான். இங்க ஜோயும் அவளோட ஃப்ரெண்டும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போக இவன் மட்டும் ரூம்ல தனியா இருக்கா. அப்ப அந்த ரூமே நிலநடுக்க வந்த மாதிரி கடகடன்னு ஆடுது. அதை பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிடுறான். டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இது வெறும் கனவு. அவளோட ஃப்ரெண்டும் அதே ரூம்ல தான் இருக்கா. ஒன்னும் இல்ல மனசை சாந்தி பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே போனா ஜோய்க்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து ஜோய் கிட்ட கொடுக்கறா. என்னப்பா நம்ம ப்ரொஃபசர் நேம் போட்டிருக்கு, என்ன உனக்கும் ப்ரொஃபசருக்கும் சம்திங்கா? சரி அந்த பாக்ஸை ஜோய் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஜேசனுக்கு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஜோய்க்கும் வந்திருக்கு. அப்படியே இந்த பக்கமும் அதே மாதிரியான பாக்ஸ் நம்ம பென்னுக்கும் வந்திருக்கு. இப்ப இவங்க 3 பேருக்கிட்டயுமே அந்த பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு. அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் வேற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. ஆனா ஜோய் வந்து கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு தாங்க. ஆனா நம்ம பையன் பென் இருக்கானே, அந்த பாக்ஸ சுத்தி எல்லாம் போட்டு உடைக்கிறான் அடிக்கிறான். ஆனா அந்த பாக்ஸும் நான் உடைய மாட்டேன்டா தம்பிங்குது. கடுப்புல நம்ம பையன் தூக்கி போட ஓபன் ஆயிடுது. இங்க ஜேசன் இந்த பசில சால்வ் பண்றதுக்கான வீடியோ பாக்குறான். அதுல சொன்ன மாதிரியே இந்த பாக்ஸையும் ஓபன் பண்ணிடுறான். இவங்க 3 பேருமே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ண முடியல. நம்ம பையன் பென் இருக்கானே ரொம்ப குழம்பி போயிட்டான். 8வது கூட பாஸ் பண்ணாது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாக்ஸ் தருவீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கோபத்துல இருக்கான். அப்போ உடனே 3 பேருக்கும் அந்த ஓபன் பண்ண முடியாத சின்ன பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு சின்ன பேப்பர் வருது. அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னா எஸ்கேப் ரூமுக்கான ஒரு பவுச்சர் தான் இது. நீங்க இந்த கேமை விளையாடுனா $10,000 பரிசா தருவோம்னு போட்டிருக்காங்க. பரிசா பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னதா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, அதுவும் $10,000 வேற. அப்படியே சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம பையன் பென் இருக்கானே, அவன் அந்த அட்ரஸ்ல போய் நிக்கிறான். இவங்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிற மாதிரி இன்னும் சில பேருக்கு அனுப்பியிருக்காங்க போல. இந்த கேம் விளையாடுறதுக்கு இன்னொரு பொண்ணு வரா. இவளும் அந்த 6 பேர்ல ஒருத்தி தான். இவ பேரு அமெண்டா. என்னப்பா அந்த பில்டிங் இதுதானே அப்படின்ட்டு பென்னு கிட்ட கேட்டு உள்ள போறா. இங்க உள்ள வந்ததும் ரிசப்ஷன்ல இருக்கிற ஒருத்தன் அமெண்டாவோட ஐடி கார்டு செல்போன் எல்லாம் வாங்கிக்கிறான். அவங்களுக்கான பேட்சும் கொடுத்து 3வது மாடிக்கு போக சொல்றான். இவன் லிப்ட்ல போகும்போது இன்னொருத்தன வரான். இவன் பேரு டேனி. இவனும் இங்க கேம் விளையாடுறாங்கல்ல ஒருத்தன். எப்பவுமே செகண்ட் போனை எடுத்துட்டு வந்துடணும், ஏன்னா வெயிட்டிங் ஹால்ல ரொம்பவும் போர் அடிக்கும். இவன் வந்து ஒரு கேமர், கொஞ்சம் புத்திசாலின்னு சொல்லலாம். ஆனா பையன் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கான். அமெண்டா வெயிட்டிங் ஹாலுக்கு வந்ததும் ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பொண்ணு வெயிட் பண்ணுங்க, கேம் மாஸ்டர் வந்து கேம் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்றா. அங்க மைக்குன்னு இன்னொருத்தனும் இருக்கான்.
அமேண்டாவோட பேரை கேட்டு உங்க பேர் அமேண்டாவா? ஆச்சரியமா இருக்கு. என்னோட நாய் பேரும் அமேண்டா தான். ரொம்ப அழகா இருக்கும். ஆனா செத்து போச்சு. இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இங்க அமேண்டா நியூஸ் பேப்பர்ல இருக்கிற நியூஸை பார்த்து கொஞ்சம் ஸ்டெக் ஆகுறா. டேனியும் இந்த எஸ்கேப் ரூம்ங்கிறது ரொம்ப ஈஸி. நான் இந்த கேம் வீடியோ கேம்ல விளையாடி இருக்கேன். மொத்தமா 93 ரூம் வரைக்கும் போயிருக்கேன். இப்ப நாம இந்த கேம் விளையாடுறோமே, இந்த கேம் வந்து யாருமே ஜெயிச்சது இல்லையா? ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்குமா? எப்படியோ நாம ஒற்றுமையா இருந்தா இந்த கேமை ஜெயிச்சிடலாம். பென்னா சரி சரி நான் வெளியே போய் தம் அடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரோட ஹேண்டில் பிடிச்சா ஹேண்டில் தனியா வந்துருது. என்னப்பா ஹேண்டில் தனியா வந்துருச்சு? ஆனா அந்த ஹேண்டில் போற இடத்துல ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பென் இத பத்தி சொன்னதும் நம்ம கண்ணாடிக்காரன் டேனி புரிஞ்சுக்கிட்டான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் தான் எஸ்கேப் ரூம். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க கண்ணுல படுற பசில் மாதிரி நம்பர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நம்ம பசங்களும் அங்க எங்கன்னு தேடி பாக்குறாங்க. மைக்குக்கு ஒரு புக்கை திறந்ததும் அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவ் கிடைச்சிருக்கு. இங்க கபோர்டை திறந்து பாக்குறாங்க, கப்பை பாக்குறாங்க, அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. ஆனா ஜேசன் ஒரு புக்கை திறந்து பார்த்ததும் ஜோய் அந்த புக்கோட முன்னாடி பக்கத்தை பாக்குறா. அதுல ஃபாரன்ஹீட்னு போட்டிருக்கு. அதை வச்சு அந்த டோர்ல இருக்கிற நம்பரை ஃபாரன்ஹீட் 451 டிகிரின்னு திருப்பி பாக்குறா. அப்படி திருப்பினதுமே டாப்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. என்னமா பண்ண இப்படி ஹீட்டா இருக்கு, அதை மறுபடியும் சரி பண்ண பாரு. ஜோயும் அந்த புக்ல இருக்கிற ஃபாரன்ஹீட் கோட ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்றா. ஆனா அது இப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அமேண்டாவ இங்க பாருமா, இனிமே எதுவும் தொடாத சரியா? கண்ணாடிக்காரன் டேனியை கூப்பிட்டு டே தம்பி இதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு கேட்டா அவங்களையே கூப்பிட்டு அவங்களே வந்து சரி பண்ணிட்டோம்னு சொல்றான். இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, போய் உக்காருங்க கேம் மாஸ்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கா, மூஞ்சி கூட தெரியல. அவகிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. இங்க பாருங்க இங்க ஹீட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா போய் உக்காருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கேம் மாஸ்டர் வருவான்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா. ஜோய்க்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொன்னதையே சொல்லியிருக்காங்க, இப்படி யாராலையும் சொல்லவே முடியாதுன்னு சொல்றா. இங்க பென்ன இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இருங்க இந்த கேஸ புடுங்கி இந்த ரூம கூலிங் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டரை எடுத்தா டக்குன்னு வந்துருது. என்னப்பா நீ பெரிய பலசாலி தான், டக்குன்னு வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அட போங்கப்பா இது வெறும் பிளாஸ்டிக் தான், நம்மள ஏமாத்தி இருக்காங்கன்னு சொல்றான். அந்த சிலிண்டர் அப்படியே தூக்கி போட்டா இன்னும் ஹீட் அதிகமாயிடுச்சு. அமேண்டாக்கு ஹீட்னா சுத்தமா பிடிக்காது. என்னப்பா இப்படி ஹீட் அடிக்குது, இதால நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் தான் வரும், சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்றா. ஜோயி தூக்கி போட்ட பிளாஸ்டிக் சிலிண்டர்ல இருந்து ஏதோ சாவி மாதிரி ஒன்னு எடுக்கிறா. ஏ காய்ஸ் இங்க பாருங்க எனக்கு ஒரு சாவி கிடைச்சிருச்சு, ஏன்னா இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேக்குறா. ஜேசன் இங்க பாருமா ஆல்ரெடி நீ பண்ணதே போதும், இதை வச்சு ட்ரை பண்ணி ஏதாவது யாடா கூடமா ஆயிர போதுன்னு சொல்றான். ஏ இங்க பாருப்பா அவ கையில தான் சாவி வச்சிருக்கால, அதை வச்சு இந்த ரிசப்ஷனிஸ்ட் டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த சாவி வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. உள்ள இருக்கிறது பொண்ணு இல்ல பொம்மை. அந்த பொம்மை தான் இவ்வளவு நேரம் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தது. அடச்ச நம்மள வச்சு இவங்க என்ன பண்றாங்க? அப்போ அந்த பொம்மை கையில இருக்கிற டெலிபோன் அடிக்குது. அதை எடுக்க எல்லாரும் தயங்கி ஜேசனை பாக்குறாங்க. சரி சரி நானே போய் பேசுறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்தா ஏதோ ரெக்கார்ட்ல தான் போட்டிருக்காங்க. இந்த கேமை பத்தின ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. இவனும் அந்த போனை வைக்க அப்படி வச்சதுமே ஹீட் இன்னும் அதிகமாயிடுது. அதோட அந்த ரூம்ல எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருந்துச்சோ அந்த வெளிச்சம் எல்லாம் மறைஞ்சிடுது. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அமேண்டா ரொம்ப பயப்படுறா. ஹீட் வேற அதிகமாயிடுச்சு, எல்லாரும் எப்படி தப்பிக்கிறதுன்னு சீக்கிரமா பாருங்கன்னு சொல்றான். அமேண்டாவால இந்த ஹீட்டை தாங்க முடியல. அதனால ஜோயி அவளுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறா. அப்ப அமேண்டாவோட ஷோல்டர்ல சில தழும்புங்கள்லாம் ஜோயி பாக்குறா. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ரூம் வேற ரொம்ப ஹீட் ஆயிட்டே போகுது. இங்க இந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா கருகிட்டே வருது பாருங்க. அப்ப ஜோயி அங்க இருக்கிற வால்ல ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டு இவங்க உக்காந்துட்டு இருந்தாங்கல்ல டேபிள், அந்த டேபிள்ல இவங்களுக்கே தெரியாம பட்டன்ஸ் இருக்கு. அந்த பட்டன் அழுத்தினா வால்ல இருக்கிற போட்டோ ஓபன் ஆகுது. ஆனா அந்த பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி அழுத்துறதை எடுத்துட்டா அந்த போட்டோ மறுபடியும் க்ளோஸ் ஆயிடும். நம்ம பசங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு பட்டனையும் அழுத்துறாங்க. முதல்ல ஜேசன் தான் உள்ள போறான். உள்ள போனா மேல வலி இருக்கு, ஆனா அது மூடி இருக்கு. மைக் கிட்ட தான் ஸ்க்ரூ டிரைவ் இருக்கு. ஹே மைக் சீக்கிரமா ஸ்க்ரூ டிரைவ் எடுத்துடுவான்னு கேக்குறான். சரி சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பசங்க இதை அழுத்துறாங்க. அங்க ஜேசன் அந்த வலியை ஓபன் பண்ணிட்டான். இப்ப ஒவ்வொருத்தரா உள்ள போனோம். அமேண்டா தான் ஃபர்ஸ்ட் போறா. அப்படி அமேண்டா உள்ள போனதுமே அவளோட கசப்பான நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த பயத்துல நகர முடியாம பயத்துல கத்திக்கிட்டு இருக்கா. இங்க ஜோய்க்கு ஒரு ஐடியா வந்து அங்க இருக்கிற கிளாஸ்ல தண்ணி நிரப்பி பட்டன் மேல வைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயுமே அமேண்டா கத்துனதால அவளை கிளியர் பண்ண ஜோய் போயிடுறா. இப்ப அந்த ரூமுக்குள்ள பென்னும் டெனியும் தான் இருக்காங்க. சீக்கிரமா எப்படியாவது கிளாஸுங்களை தண்ணி நிரப்பி அங்க இருக்கிற பட்டன்ஸ் மேல எல்லாம் வைக்கணும். ரெண்டு பேரும் தண்ணியை புடிச்சிட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கேன்ல இருக்கிற தண்ணி காலி ஆயிடுது. அப்ப பென்னு கிட்ட சரக்கு பாட்டில் இருக்கும். அதுல இருக்கிற சரக்க கிளாஸ்ல ஊத்தி எப்படியும் அதை ஃபுல்லா ஓபன் பண்ணிடுறாங்க. மேல நெருப்பு அதிகமாயிடுச்சு. நம்ம பசங்க அந்த வால் வழியா தப்பிச்சு போக நெருப்பு இன்னும் அதிகமாகி நெருப்பு உள்ள வர டேனி எப்படியோ தப்பிச்சிடறான். விஷுவல் எஃபெக்ட் பயங்கரமா செட் பண்ணிருக்காங்கன்னு டேனி சொல்ல, டே விஷுவலா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுந்தா உன்னோட உயிரே போயிட்டு இருக்கும். அப்படி எல்லாம் விட மாட்டாங்கப்பா. கரெக்டா நான் வெளியே வரும்போது நெருப்பு அடிச்சது பாத்தியா, நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றான். சரி சரி இந்த ரூம்ல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. ஜேசன் அங்க இருக்கிற ஒரு துணியில இருந்து ஒரு சாவியை எடுத்து அந்த பூட்டை ஓபன் பண்றான். ஆனா மேல இன்னொரு பாஸ்வேர்ட் லாக் இருக்கு. ஏதோ 7 வார்த்தை வாக்கியம் மாதிரி தெரியுது, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்றான். ஒருவேளை அமெரிக்கா பிரசிடென்ட் நேமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா போட்டு பாக்குறாங்க. அப்போ பென்
கால்ல மாட்டி இருக்கிற 7 கொம்ப பார்த்து அவனுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கிற மாதிரியும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியான ஞாபகங்கள்லாம் வருது. இவனும் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பேரை சொல்றான். அந்த பேரை போட்டதுமே லாக் ஓபன் ஆயிடுது. உனக்குள்ளேயும் அறிவு இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா அந்த இடமே பனிமூட்டமா இருக்கு. இவங்க ரூம்ல இருக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. சுத்தியும் மரங்கள் மலைகள் எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு டேனி முன்னாடி போக கண்ணாடியில் இடிச்சு கீழே விழுந்துடுறான். எல்லாமே இவங்களை ஏமாத்துறதுக்கான 3D எஃபெக்ட் தான். அப்போ பனி காத்து இன்னும் அதிகப்படுத்திடுறாங்க. -30 டிகிரிக்கும் மேல போயிடுச்சு. சரி, இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடி பாருங்கன்னு சொல்றாங்க. ஜேசன் ஒரு டோரை கண்டுபிடிச்சாரான். ஆனா அதுக்கு சாவி இல்ல. மைக் ஒரு வானை மேல பாத்துக்கிட்டே இருக்கிறத பாக்குறான். இவன் அந்த வானை எங்க பாக்குதுன்னு பார்த்தா மேல ஒரு தூண்டில் இருக்கு. அந்த தூண்டில எடுக்கிறான். இங்க அமேண்டாக்கு ஒரு கோட்டு கிடைக்குது. அந்த கோட்டை பார்த்ததுமே ஜேசன் கொஞ்சம் ஸ்டெக் ஆகுறான். அமேண்டாவும் என்னப்பா இது 6 பேருக்கு ஒரே கோட்டு கொடுத்துருக்காங்க, என்ன நமக்குள்ள சண்டை வரணும்னு பாக்குறாங்களா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, நாங்க இதை ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்றா. அந்த கோட்டை முதல்ல ஜோய் போட்டுக்கிறா. இங்க பென் நடந்து வரும்போது பனிக்கட்டி உடைஞ்சிருது. அந்த தண்ணிக்குள்ள பென்னோட கால் போனதால அவனோட கால் மறுத்து போயிடுச்சு. எல்லாரும் பென் விழுந்த இடத்த வந்து பாக்குறாங்க. இந்த தண்ணிக்குள்ள ஏதாவது க்ளூ இருக்குன்னு டேனி சொல்றான். இங்க மைக் அந்த தூண்டில் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்கப்பா, எனக்கு ஒரு தூண்டில் கிடைச்சிருச்சு, இதை வச்சு இந்த தண்ணிக்குள்ள ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்றாங்க. அந்த தண்ணிக்குள்ள தூண்டில விட்டா அது ரொம்ப ஆழமா இருக்கு. என்னப்பா இவ்வளவு ஆழமா இருக்குன்ட்டு இவங்களே கொஞ்ச நேரத்துல ஆடி போறாங்க. இங்க ஜோய்க்கு அவளோட கோட்ல காம்பஸ் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா நார்த் சைடு காட்டுது. அது காட்டுன வழியில போனா அங்க கரடி பொம்மை இருக்கு. அந்த கரடி பொம்மையோட வாய்க்குள்ள கைவிட்டு மேக்னெட் மாதிரி ஒன்னு எடுக்கிறா. காய்ஸ் இங்க பாருங்க, எனக்கு ஒரு மேக்னெட் கிடைச்சிருக்குன்ட்டு அந்த மேக்னெட்டை எடுத்துட்டு வந்து அந்த தூண்டில் முள்ள மாட்டி தண்ணியில விட்டா ஏதோ பாக்ஸ் மாதிரி வெளியே வந்திருக்கு. அதுக்குள்ளதான் சாவியும் இருக்கு. ஆனா அது ஃபுல்லா ஐஸ் கட்டியால நிரம்பி இருக்கு. உடைச்சு பாக்குறாங்க, உடையில. சரி, பென்னு கிட்ட தான் லைட் இருக்கு. பென்னு கிட்ட லைட்டரை கேட்டா அவன் தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டதை எடுத்துட்டு வர டேனி போக ஐஸ் உடைஞ்சு டேனி தண்ணிக்குள்ள போயிடுறான். உள்ள பெரிய சுழலா இருக்கு, அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான். எல்லாரும் டேனியை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. உள்ள பெரிய சுழலா இருக்கிறதால டேனி தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிடுறான். நாம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விளையாட்டு இல்ல, ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. சரி, இறந்து போனவனை பத்தி நினைக்காம சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. டெம்பரேச்சர் -40 டிகிரிக்கு மேல போயிடுச்சு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னு ஜேசன் சொல்றான். இங்க ஒருத்தன் செத்துட்டான்டா, அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அவன் இறந்து போயிட்டான். இப்ப உயிரோட இருக்கிற நம்மள எப்படி பாதுகாக்கணும் தான் இங்க மேட்ரு. ஹைப்போதேமியா கேள்விப்பட்டிருக்கியா? அது வந்தா நாம என்ன பண்றேன்னு நமக்கே தெரியாது. சீக்கிரமா அந்த ஐஸ் கட்டில இருந்து சாவி எடுக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டிய பாடி டெம்பரேச்சர்ல கையாலே உருக்குறாங்க. கடைசியா எப்படியும் அந்த சாவியை எடுத்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணா ஓபன் ஆகல. அதுக்கு பதிலா ஆப்போசிட்ல இருக்கிற டோர் ஓபன் ஆயிடுது. ஒக்க மக்கா என்னடா இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கானுங்க. எல்லாரும் அந்த டோரை நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது இந்த ஐஸ் கட்டி ஒன்னொன்னா வெடிஞ்சுக்கிட்டு வருது. கடைசியா நம்ம பையன் பென் அதுல சிக்காம அப்படி சறுக்கிக்கிட்டே வந்துடுறான். இப்ப அடுத்த டாஸ்கா இன்னொரு ரூம். இந்த ரூம் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு. எல்லாமே அப்படியே தலைகீழா இருக்கு. கொஞ்ச நேரத்துல இவங்க இருந்த ஃப்ளோர் 15வது மாடிக்கு போயிடுது. இவங்களும் சரி சரி இதையும் பாத்திரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அப்ப மேல இருக்கிற டெலிபோன் தொங்கிட்டு இருக்கு. அதை எடுத்து மைக் காதுல வச்சதுமே கொய்யின்னு பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப மைக்கு மேல இருக்கிற பூல் கேம்ல 8வது நம்பர் பால் இல்லங்கிறத வாட்ச் பண்றான். சரி, அது அங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் முன்னாடி போக இவன் காலடி வைக்கிற இடத்துல அந்த டாப் கீழே போயிடுது. உடனே பென் வந்து இவனை காப்பாத்திடுறான். நாம நிக்கிற இடம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு எல்லாரும் சைட்ல போயிடுறாங்க. அமேண்டா தான் சரி என்னன்னாலும் பாத்துக்கலாம், முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போனோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றா. மேல ஏறி அந்த போல்ல மிஸ் ஆயிருக்கிற 8வது பால் கிடைக்குமான்னு பாக்குறா. அப்போ ஒரு இடத்துல ஒரு லாக்கர் இருக்கு. அதை பார்த்துட்டு இங்க ஒரு லாக்கர் இருக்கு, ஆனா இதுக்கு பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. ஜோயும் அங்க இருக்கிற ஒரு பசில பார்த்துட்டு அதை சால்வ் பண்ண பாக்குறா. அதுல சால்வ் பண்ணிட்டு பின்னாடி அதுல கலர்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற கலர்ஸ் போல்ல இருக்கிற பால்ஸை குறிக்கும்னு சொல்லிட்டு அந்த பால்ல இருக்கிற நம்பருங்களை பாஸ்வேர்டா போட்டு பாக்குறா. அது கரெக்டா ஓபன் ஆயிடுது. ஆனா அமேண்டா இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கு வழி இல்ல, டாப் எல்லாம் கீழே போயிடுச்சு. இப்ப அமேண்டா ஜம்ப் ஆகி அந்த போல பிடிக்க அப்ப பாருங்களேன், இத பாக்குற நம்மளுக்கே அள்ளி விடுது இல்ல. அவ்வளவு ஹைட்ல எந்த ஒரு புடிமானமும் இல்லாம போல பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. அப்படி தொங்கிட்டே வரும்போது அவ பாக்கெட்ல இருந்த பால் கீழே விழுந்துடுது. அந்த பால் கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமேண்டா கீழே குதிச்சு கரெக்டா கீழே விழுற நேரத்துல அந்த பாலை பிடிச்சு ஜேசன் கிட்ட போட்டாரா. இவ இருந்த அந்த டாப் கீழே போயிடுது. டெலிபோன் ஒயரை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. எல்லாரும் பயப்படாத அமேண்டா, உன்னால முடியும், ஒயரை பிடிச்சுக்கிட்டே மேல வர ட்ரை பண்ணு, இந்த கோலை பிடிச்சுக்கோ, பயப்படாதன்னு கத்துறாங்க. ஆனா அமேண்டா மரணத்தோட நுனியில இருக்கா. அமேண்டாவும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ட்ரை பண்ண ஒயர் பிஞ்சிடுது, கீழே விழுந்தாரா. அவ்வளவுதான், அமேண்டாவும் இறந்து போயிட்டா. ஜோயி பென்னு மைக்கு தான் அமேண்டாவை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனா இந்த ஜேசன் எதையும் கண்டுக்காம அந்த டோரை திறந்து அடுத்த ரூமுக்கு போறான். ஜோயும் உள்ள அமேண்டாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இந்த ஜேசன் பயபோல தாங்க எதுக்குமே கவலைப்படாம அவன் பாட்டுக்கு இருக்கான். பென்னு டே உனக்கு என்னதான்டா வேணும், அங்க அமேண்டா இறந்துட்டான்னு ஜோய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனா நீ சுயநலவாதியா இருக்கியடா. ஜேசன் அமேண்டா கிட்ட இங்க பாரு ஜோய், அமேண்டா இறந்துட்டா, அதுவும் நம்மளுக்காக அவளோட உயிரை தியாகம் பண்ணிட்டு இருக்கா, அவளோட தியாகத்தை நாம இப்படி வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றான். சரி சரி, அடுத்ததா இந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க சொல்றான். அங்க போய் பார்த்தா எல்லாமே பெட்டுங்களா இருக்கு.
அதுவும் அந்த பெட்டுங்களா ஹாஸ்பிட்டல் பெட்டுங்களா இருக்கு. அங்க மைக்கோட நேம் போட்டு ஒரு பெட் இருக்கு. ஜேசனோட பெட்டும் இருக்கு, பென்னோட பெட்டும் இருக்கு. நம்ம பசங்க 6 பேருக்கும் 6 பெட் இருக்கு. இவங்க எல்லாம் அந்த பெட்டுங்களை பார்த்துட்டு இது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பெட் ஆச்சு, இது எப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம பசங்க 6 பேரோட ரெக்கார்ட்ஸையும் 6 பேரோட பெட்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் படிக்கும் போதுதான் இது கேம் இல்ல, இவங்களை சிக்க வச்சிருக்கிற சிலந்தி வலைன்னு சொல்லிட்டு ஜோய் வந்து அவங்க அம்மா கூட வியட்நாம சுத்தி பார்க்க போகும்போது ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஜோய் மட்டும் தான் உயிர் பழிச்சா. இப்ப ஜேசன் என்ன சொல்ல வரானா, அவனும் அவனோட காலேஜ் மேட்டும் கடல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஜேசனும் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் உயிர் பழிச்சாங்க. அந்த போட்ல குளிர் தாங்குற கோட் ஒண்ணுதான் இருக்கு. அந்த கோட்டுக்காக ஜேசனோட ஃப்ரெண்ட் இவன் கிட்ட சண்டை போட்டதாகவும் அதிகமான குளிர் ஏற்பட்டதால ஹைப்போதேமியா வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றோம்னே தெரியாம அவன் பாட்டுக்கு கடல்ல எதையோ நோக்கி நீந்தி போனான்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட பாடி கோஸ்ட் கார்ட்ல கிடைச்சுதான். அதுல ஜேசன் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்கான். இவன் மைக் என்ன சொல்றான்னா, மைக் ஒரு மைனிங் ஒர்க்ல இருக்கும்போது சரி வேறுபட்டு இவன் கூட இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா அதுல மைக் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்கான். பென் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கார்ல போயிட்டு இருக்கும்போது பென்னு தான் கார் ஓட்டினானா. அவனோட ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக காரை வேகமா ஓட்டிட்டு போயிருக்கான். அதுல ஆக்சிடென்ட் ஆகி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதுல இவன் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்கான். அமெண்டாவும் அதே மாதிரி தான் ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல அவன் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்கா. டேனியோட ஃபேமிலியும் கார்பன் மோனாக்சைடுல பாதிக்கப்பட்டு அவனோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனா அவன் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்கான். இப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, உயிர் பழிச்ச இந்த 6 அதிர்ஷ்டசாலிங்கள்ல இந்த கேம்ல இருந்து வெளியே வந்து உயிர் பழிக்கிற அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்க போறாங்க. அதுக்கு தான் தெரிஞ்சவங்க மூலமா கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஜோய்க்கு புரிஞ்சு போச்சு, அவங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதானே எல்லாருமே இறந்து போறாங்க, நாம தனியா நம்மளோட வழியில போகலான்னு சொல்றா. ஆனா இவனுங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறானுங்க. கடுப்பான ஜோய் வந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அதனால என்னை யாரும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராடை எடுத்து அங்க இருக்கிற எல்லா கேமராவும் அடிச்சு உடைக்கிறா. இங்க இவங்க 3 பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்து பார்த்தா இது ஒரு சைட் லாங்குவேஜா. இந்த ஊமையா இருக்கிறவங்க காது கேட்காதவங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜா. இங்க கை மடக்கின மாதிரி இருக்குல்ல அது இ, 2 விரல் இருக்குல்ல அது சி, ஒரு விரல் மட்டும் நீட்டின மாதிரி இருக்குல்ல அதுதான் ஜி. இத பார்த்த பெண்ணும் இங்க இசிஜி மிஷின் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றான். அந்த இசிஜி மிஷின் நம்ம ஜேசனோட பெட்ல தான் இருக்கு. இத வச்சு ஹார்ட் ரேட்டை சரி பண்ணா டோர் திறக்கும்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு டைமிங்கும் கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவங்க தப்பிச்சாகணும், இல்லனா பாய்சன் கேஸ் லீக் ஆகி எல்லாருமே இறந்து போயிருவாங்க. முதல்ல ஜேசன் வந்து பென்னோட ஹார்ட் ரேட்டை சரி பண்ண பாக்குறான். ஆனா அது ஃபைல்னு காமிக்குது. அடுத்ததா மைக்க பார்க்க சொல்றான். ஆனா அதுவும் ஃபைல்னு காமிக்குது. மைக்கும் ரொம்ப பயப்படுறான். போதுண்டா வேணாம், வேற வழி இருக்கான்னு பாருன்னு சொல்றான். ஆனா ஜேசனும் இதை விட்டா வேற வழி இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில ஷாக் மிஷினை வச்சு ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்த பாக்குறான். ஆனா அதுக்குள்ள மைக் இறந்தும் போயிடுறான். பென்னும் அங்க வந்து டே மைக் என்னடா பண்ண, ஐயோ எனக்கு வேற ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியாத, எப்படி மைக்க காப்பாத்த போறேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ஜேசனை பாருங்களேன், ஒருத்தனை கொன்னுட்டோன்னு எந்த ஒரு கவலையுமே இல்லாம அவன் தப்பிக்கிறது மட்டுமே குறிக்கோளா இருக்கான். இப்ப இவனோட ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ அந்த டோரை திறந்துடுறான். பென்னோ வா ஜோயி சீக்கிரமா தப்பிச்சு போலாம், டோர் திறந்துடுச்சுன்னு சொல்ல இல்ல நான் வரல நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சு தள்ளுறா. இங்க அந்த டோருக்குள்ள வந்த ஜேசனும் பென்னும் இன்னொரு ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூமே ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கு, வித்தியாசமா ஒரு மாதிரியா இருக்கு. பென்னும் ஜேசன் கிட்ட சண்டை போடுறான். உன்னாலதான் மைக் இறந்து போனான், இப்பதான் எனக்கே புரியுது, நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் கடல்ல மாட்டிட்டு இருக்கும்போது அவனை கொன்னு அவனோட கோட்டை நீ தான் எடுத்துக்கின, அவன் தண்ணில நீந்தி போற அளவுக்கு முட்டாளா இருந்திருக்க மாட்டான். 2 பேரும் அதே இடத்துல அடிச்சுக்கிறானுங்க. இங்க ஜோய் இருக்கிற ரூம்லயும் அந்த பாய்சன் கேஸ் அதிகமா லீக் ஆகி ரூம் ஃபுல்லா நிரம்பிடுது. ஜோய் மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் மாஸ்க் கிட்ட வந்துட்டா. ஆனா அதுக்குள்ளயுமே அந்த பாய்சன் கேஸ மூந்ததால இறந்து போயிடுறா. இங்க நம்ம பசங்க 2 பேரும் சண்டை போறதை நிறுத்திட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. சரி வா போய் ஒன்னாவே தேரலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லாக்கை திறந்தா வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருது. ஆனா அவங்க இன்னொரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த லாக்கை பிடிச்சி திறந்தாங்க இல்லையா, அதுல வைரஸ் மாதிரி ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. அது இவங்களோட உடம்புல ரெட் ஆகி பாக்குற எல்லாமே கொல கொலன்னு இருக்கிற மாதிரி காட்டுது. ஏதோ இவனுக்கு அவன் உருகுற மாதிரியும் அவனுக்கு இவன் உருகுற மாதிரியும் காட்டுது. அந்த டோர்ல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த இடத்தை விட்டு நீங்க தப்பிச்சு போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஊசியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கு. இவங்களும் அந்த நிலைமையில அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பென் அங்க இருக்கிற ஒரு செவரை தட்டி பார்த்தா இன்ஜெக்ஷன் கிடைச்சிருது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதுலயும் ஒரு பேப்பர்ல எழுதி போட்டிருக்காங்க, நீங்க தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு டோஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஜேசன் வந்து அந்த இன்ஜெக்ஷன் என்னோடது, ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆனா பென் ஜேசனை தள்ளி விட கபோர்ட்ல மோதி ஜேசன் இறந்து போயிடுறான். அந்த ஆன்டிடோஸை பென் போட்டுக்கிட்டு நார்மலாக அடுத்த ரூமுக்கு வந்தா நம்ம ஸ்டார்டிங் சீனிலே பார்த்திருப்போம். இந்த செவுரு நகர்ந்து வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஸ் தான் இது. அப்படியே கட் பண்ணா இங்க ஜோயை காட்டுறாங்க. அவ இருக்கிற ரூம்ல 2 பேர் வராங்க. உடம்பு முழுக்க கவர் அப் பண்ணிட்டு இறந்தவங்களை டிஸ்போஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த ரூம் முழுக்க செக் பண்ணி பார்த்தா ஜோய் எல்லா கேமராவையும் உடைச்சா இல்லையா, அந்த கேமரால ஆக்சிஜன் மாஸ்க் இருந்திருக்கு. இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு இவன் என்ன பண்ணிருப்பான்னு சொன்னதும் உடனே ஜோய் கண்ணை முழிச்சு உங்களை கொல்றதுக்காக தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராட்லயே அவங்களை அடிச்சு கொண்டாடுறா. அவங்களோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக இங்க பென்ன காட்டுறாங்க. அந்த செவுரு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அப்போ கீழே
திடீர்னு சிம்னி பக்கத்துல ஒரு ஷீல்டு இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து நெருப்பு அடிச்சு சிம்னிக்குள்ள உட்காந்துறான். அந்த வால் மூவ் ஆகி முன்னாடி இருக்கிற செவரை உடைக்க இவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உயிர் பொழைச்சிடறான். அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா ஒரு இடத்துல நிறைய சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அப்பதான் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தாங்க ஆரம்பத்துல ஒரு கேம் மாஸ்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேம் மாஸ்டர் தாங்க இந்த பைபிள். இத்தனை பேரையும் கொண்டுட்டு கடைசியில வந்திருக்கு. பென்னு கிட்ட என்ன சொல்றான்னா, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டே, ஜேசன் தான் ஜெயிப்பான்ட்டு நான் பெட்டே காட்டினேன். ஆனா விதிய பாத்தியா பலவீனமான உன்னை ஜெயிக்க வச்சிருக்கு. பென்னு நான் ஜெயிச்சிட்னா அப்படின்னா அந்த $10,000 எப்ப தருவீங்கன்னு கேட்டதும் உடனே இந்த பைபிள்ல என்ன சொல்றான்னா, ரேஸ்ல குதிரை ஜெயிச்சா அதுக்கு என்ன கிஃப்டா தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். உடனே அந்த இடத்துக்கு ஜோயி வந்து அவனை சுட்டு தள்ள அந்த இடத்துல இருந்து பைபிள தப்பிச்சு போயிடுது. ஆனா பென் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எழுந்திருப்பேன் இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு இருக்க உடனே அந்த பைத்தியக்கார பைபிள வந்து ஜோயை அட்டாக் பண்றான். அப்ப அவனோட தலையில வந்து ஒருத்தன் பாட்டிலே அடிச்சிடறான். யாருன்னு பார்த்தா நம்ம பையன் பென்னு தான். மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டான் போல. கீழே இருந்த துப்பாக்கி எடுத்து கேம் மாஸ்டரை சுட்டு கொன்னறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பென்னுக்கு அடிபட்டு இருக்கிறதால ஜோய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்களும் ஜோயை கூட்டிக்கிட்டு அந்த பில்டிங்க்கு வந்தா அந்த பில்டிங்ல இவங்க விளையாடுறதுக்கான தடையும் எதுவுமே இல்லையா. என்ன மேடம் பொய்யா கேஸ் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த பில்டிங்கை விட்டு கிளம்ப ஜோய்க்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் 6 மாசம் போது 2 பேரும் நார்மல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. நம்ம பையன் பென் இருக்கானே தனியா பிசினஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஜோய் மட்டும் அவங்க விளையாடின அந்த விளையாட்டை எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருக்கா. இவ கலெக்ட் பண்ண மெசேஜ் எல்லாம் வச்சு பார்த்தா அமெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மலை ஏறும் போது கீழே விழுந்து இறந்துட்டாங்களாம். டேனி படகுல போயிட்டு இருக்கும்போது கடல்ல மூழ்கி இறந்துட்டானா. மைக் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஜேசன் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாராம். இப்படி எல்லாம் ஜோயி வந்து நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. பென்னும் சரி விடு ஜோய், அது முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு, நான் வெளியே வந்துட்டேன், நீ இன்னும் வெளியே வரல, சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுன்னு சொல்றான். சரி நான் இத பத்தி விசாரிக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன், நீயும் என் கூட வரதா வா, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு சொல்றா. நம்ம பையனும் சரி வரேன்னு ஒத்துக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த பிளைட் கண்ட்ரோலை இழந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஆனா இதுவும் அந்த கேம் மாதிரி தான். இவங்க அந்த கண்ட்ரோல் ரூமை திறக்கணும்னா அதுக்கான சாவி இங்க இருக்கிற ஏதோ ஒரு பேக்ல இருக்கு. அந்த சாவி கிடைச்சிருது. அந்த சாவியை வச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டோர் ஓபன் ஆகல. ஆனா அது ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் லாக் இருக்கு. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. வானத்துல ரக்கை இல்லாம பறக்கக்கூடியது, அதுக்கு கண்ணும் இருக்காது, அதுதான் இதுக்கு பாஸ்வேர்டு. இவங்களும் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாக்குறாங்க. மேகம் அதுதான் வானத்துல ரக்கை இல்லாம பறக்கக்கூடியது. அந்த பாஸ்வேர்டு போட்டு பார்த்தா கரெக்டா செட் ஆயிடுது. டோரை ஓபன் பண்ணி பார்த்தா 2 பைலட்டும் இறந்துட்டு இருக்காங்க. ஏரோப்ளேனும் மலையில போய் மோத போகுது. இந்த ஏரோஸ்ட்ரெஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பிளேனும் மலையில மோதி வெடிஞ்சிருது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இந்த ஏரோப்ளேன் பிளாஸ்ட் இவங்க பயந்து கத்துனது எல்லாமே போய் நம்ம பசங்க பென்னு ஜோயும் ஏரோப்ளேன்ல போறாங்க இல்லையா, அவங்க இதுக்கு முன்னாடி விளையாடின கேம்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த கேம்ல இருந்து தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க போக போற ஏரோப்ளேன்ல இந்த மாதிரி ஒரு கேம் செட் பண்ணிருக்காங்க. இந்த கேமுங்களெல்லாம் நடத்துறவனும் இந்த டைம் அவங்க யாருமே மிஸ் ஆக கூடாதுன்னு சொல்றான். அப்படியே இந்த படமும் முடியுது. படம் நல்லா சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் இந்த மாதிரியான திக் படங்களை மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.